டேய் ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் ஷோ எங்க தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணனும்டா. கையை எட்றாவா. ஏய் தலைவர் என்னைக்குடா சப்போர்ட்டோட சண்டை போட்டுருக்காரு. சோலவதா டேய் நம்ம தலைவர் படம் செம்மையா இருந்ததுடா. அதுக்காக ஊத்துறா இன்னொரு கட்டிங்க. என்னடா அடியா இவ்வளவு வேணும்னே மூடியில ஊத்துங்க. டேய் மூடியில குடிக்கிறதுக்கா இவ்வளவு வெறித்தனமா பார்த்த? அண்ணே கசக்குமா? பரவாயில்ல குர்ரா. அண்ணே வாட வருமா? குடிக்கிறதே மூடியில வாட அடிக்குமா கசக்குமான்னு குர்ரா. தக்காளி சரக்கு முதல்ல கசக்கும், அப்புறம் சொர்க்கத்துல மதப்புண்ட. ஆனா கல்யாணம் முதல்ல இனிக்கும், அப்புறம் போக போக கசக்கும். வாழ்க்கையே போச்சு மச்சி. போனா திரும்பாதது 3. 1 வயசு, 2வது நேரம், 3வது உசுறு. மாப்பிள்ள இந்த 3 மட்டும் இல்லை, போனா எதுவுமே திரும்பாது. நீ போதையில் இருக்க, தெளிவா சொல்றேன் கேள். என்ன சொல்லு? இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் மனுஷன் இருப்பான். மனுஷன் இருக்கிற வரைக்கும் காதல் இருக்கும், சரக்கு இருக்கும். தக்காளி இங்க வா செல்லம், வா 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 வா. அங்க பாரு, உன் சைஸ்ல ஒரு பெருச்சாலி இருக்கும், அங்க போய் சண்டை போடு. ஓ ஓ ஓ. ஏய் மாடல் மாமா, வாடா 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 வா. நல்லா இருக்கியாடா? நல்லா இருக்கேன்டா மச்சான். மாடல சட்டை புதுசா இருக்கு. நல்லா இருக்கா மச்சான்? நல்லா இருக்குடா. எவ்வளோடா? நீயே சொல்லேன். இன்னும் ஒரு 1500. இல்ல மச்சான், ஒரு 1000 ரூபா. இல்ல மச்சி, டேய் நீயே சொல்ற. 250 மச்சான். 250 ரூபா. பிராண்டட் ஷர்ட் மாதிரி இருக்கடா, இவ்வளோ கம்மியா இருக்கு. டேய் எங்கடா வாங்க? செகண்ட் ஹேண்ட் மச்சான். என்னது செகண்ட் ஹேண்டா? டேய் 100 ரூபாய் சட்டை வாங்கினாலும் புதுசா வாங்கணும், கேவலமா செகண்ட் ஹேண்ட். நான் சொன்னதுனால தான் தெரிஞ்சது, நான் சொல்லனா தெரிஞ்சிருக்குமா? டேய் ஒரு மனசாட்சி வேணாண்டா. சரக்கு போட்டாச்சா? போட்டாச்சு. சரக்கு போட்டாச்சா? சரக்கு போட்டாச்சா? போடலடா. சரக்கு போட்டாச்சு. ஒரு பேச்சுக்கு சொன்னா ஏன் சரக்கே குடிச்சிட்டு போறான் பாத்தியா? செருக்கு எங்க? சரக்கு போட்டாச்சா? அட குடியேற பயில வேண்டாம் போடா. செருப்பை யாரு இங்க போட்டது? என்ன கேட்காம யாரா இங்க செருப்பை போட்டது? ஏய் எங்க போற நில்லு, என்ன கேட்காம நீ எங்க போற நில்லு. ஒரு பிளே இல்லாம 12 மணிக்கெல்லாம் தூங்குறாங்க, கதவு வேற திறந்து போட்டு. டாடி ஐ நோ டிஸ்டர்ப். என்னடா புள்ள நீ? ஐயோ. குட் மம்மி, குட் டாட். இவனோட ரோதனை தாங்கவே முடியல. டாடி பெட்ஷீட் ப்ளீஸ். காலையில் சீக்கிரமா எழுந்துக்கணும். கோவிந்தா கோ. முடியும் தம்பி தம்பி, அடவுனக்குள் இருக்கும் உன்னை நம்பி, தோளை உயர்த்து தூங்கி விழும் நாட்டை எழுப்பு. மா மா எழுந்துருமா, மணி 5 ஆச்சு. அப்பா வேலைக்கு போனல, எழுந்துரு எழுந்துரு எழுந்துருமா.
ஏய் லாவண்யா ஏந்திரு ஏந்திரு, எனக்கு குளிக்க சுடு தண்ணி வைடி. ஏந்திரு ஏந்திரு. என்னன்னா அப்பா பா வேலைக்கு போனோம், சீக்கிரம் எழுந்துருப்பா, எழுந்துரு. என்னது ரொம்ப பொறுப்பா இருக்கானே, நான் சொல்ல வேண்டிய வார்த்தையெல்லாம் அவன் சொல்றான். ஒன்றும் புரியலையே. அண்ணா எழுந்துருண்ண, மணி 7 ஆச்சு. 5 minutes. தண்ணி வேற வச்சிருக்கேன்னு. 5 நிமிஷம் டி. அப்பா வேலைக்கு கிளம்ப போறாரு. வேலை கிளம்ப போறாரு? தண்ணி வச்சாடி? வச்சாச்சு போ. காய்கறி ஒண்ணு கூட இல்ல, வரும்போது மறக்காம காய்கறி வாங்கிட்டு வந்துருங்க. சரி சரி. நில்லுப்பா, ஒரு 500 ரூபாய் கொடு. 500 ரூபாயா? இல்லையே. என்ன 200 ரூபாய்? போன வாரம் 2 நாள் லீவ் போட்டேன், செலவெல்லாம் போக அவ்வளோதான் என்கிட்ட இருக்கு. ஏன் லீவ் போட்ட? சினேகத்தை விட்டு கல்யாணத்துக்கு போயிருந்தேன்பா. ஒரு குடும்ப தலைவர் பொறுப்பே இல்லையா உனக்கு? கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருக்கு, மளிகை சாமான் வேற வாங்கணும், பால்காரனுக்கு வேற கடன் கொடுக்கணும். இப்படி லீவ் போட்டு சுத்தி இருந்தா யாரு குடும்பத்தை பாக்குறது? என்ன லுக்கூர், ஏதோ பார்த்து செய், அவ்வளவுதான் சொல்லிட்டேன். யாரு யாருக்கு சொல்றது? இப்படி லீவ் போற வேலை வச்சுக்காத, பொறுப்பாரு. ஆமா, நீ பொறுக்க ஏதோ போயிட்டு வேலைக்கு போற மாதிரி தெரியுது. இந்த போட்டு வாங்குற வேலை என்கிட்ட வச்சுக்காத. அண்ணா அண்ணா அண்ணா, என்னடி? சைக்கிள் வேணும்ண்ணா. படி, உன் ஃப்ரெண்டோட ஏறி படி. பையன் மேல பாசம் வச்சது தப்பா? எல்லாம் கடவுளுக்கு தான் வெளிச்சம். என்னத்தா? தலைப்படத்துக்கு எங்களுக்கு 2 டிக்கெட் போடுங்க. 2 டிக்கெட்டா? குடும்பத்துல மொத்தம் 14 பேர் இருக்கீங்க, மத்தவங்கள திருட்டு வீசில படம் பார்க்கலாம்னு நினைக்கிறீங்களா? ஒழுங்கா சொல்லி வை, எல்லாரும் தியேட்டர்ல வந்து படம் பார்க்கணும், இல்ல பானைக்கு நல்லா வச்சு போட்டுருவேன். ஏய் புரியுதா? ஏய் தக்காளி மாதிரி நசிங்கிருப்ப, ஏறா வண்டியில. சரியான குட்டி பிசாசு. கேட்டியாடா? போலாம் வை. ஏய் வாடா, சும்மா கேளு. சட்டை விடுறா. ஏய் சட்டை விடுறா, அடிச்சு விடுறேன். 100 ரூபா விடுறா. காசு போதும், என்கிட்ட காசு இல்லடா, சொன்னா கேளுடா. 100 ரூபா விடு. ஏய் குடிச்சு உயிரை வாங்கடா. நான் குடிக்கணும், எனக்கு வேணும். சட்டை விடுறா, வேணும்டா. பல்லகளெல்லாம் கட்டுவேன். நிறுத்துடா. குடியா இல்லையா? ஏய் விரா அவனை. என்னடா பிரச்சனை? அவனை கேளுடா, காசு கட்டு உயிரை வாங்கிட்டு இருக்கான்டா அவன். ஏய் தண்ணி போட்டிருக்கியா? இல்ல போய் சொல்லாத. காலங்காத்தால் தண்ணி போட்டிருக்கியா? காலையில என்ன சாயந்தரம் என்ன, ஏன் பிரச்சனை எனக்கு தான்டா. பிரச்சனை என்னன்னு சொன்னாதான்டா தெரியும். அதை விடுறா, 100 ரூபா இருந்தா குடும்பம். சாப்பிட்டியாடா? வெறும் வயிற்றுல குடிச்சு ஏன்டா இப்படி உடம்ப கெடுத்துக்கிறேன்? டேய் வா, முதல்ல சாப்பிடலாம். காசு குடுறா, முதல்ல சாப்பிடலாம், அப்புறம் தரேன். என்னடா புதுவைக்கு மச்சா? எப்படா வாங்கின? இப்பதான் வாங்கிட்டு வரேன். என் ஃப்ரெண்டுது மச்சான், அவன் ஃபாரின் போயிட்டான்ல. எவ்வளோடா? 50,000 தான். கூட 20,000 போட்டிருந்தா புது பைக்கே வாங்கிருக்கலாம். டேய் நல்ல கண்டிஷன் தான்டா, அவன் வாங்கி 1 மாசம் தான்டா ஆகுது. 1 மாசமோ 1 வாரமோ ஓட்டுனது முதல்ல அவன் தானே. டேய் நல்ல கண்ட்ரோல்டா, பிரேக் அச்சத்துல நிக்கும் தெரியுமா? அவன் கொண்டா ஓட்டி பாப்போம். டேய் கருப்பா தள்ளுடா, வண்டி தள்ளாத. இவர் அப்படியே வெள்ளக்காரனு பிறந்தவரு, வாங்கந்தே செகண்ட் ஹேண்டு, அதுக்கு ஒரு மாலை. ஏய் காலங்காலத்தால எரிச்சல் உண்டாகாத, போற கிளம்புடா. போய்க்கு வாங்கியிருக்கணும் உங்களுக்கு போடுறான். கிளம்பு முதல்ல. இவன் பண்ண எரிச்சல்ல நம்ம சாப்பிட போறது இல்ல. முதல்ல டே பக்கலிங்க வா, ஒரு ஆஃப் வைன் வா. சரணே போ போ, டக்குனு போ. வாங்கடா. என்ன கண்ணு காலையிலே சூடா இருக்கிற, இளநீ போடட்டுமா? ஓய் 2 இளநீர் வெட்டுறேன். ஏய் அவனை சரக்கு வாங்க சொல்லிட்டு நான் எண்ணி விட்டு சொல்றேன். டேய் இளநீர்ல கலந்து அடிச்சோன்னு வச்சுக்கோ, சும்மா சில்லுன்னு இறங்கி சுருன்னு ஏறும். சுருன்னு ஏறும், உசுறு சர்ன்னு போயிரும்ல. சர்ன்னு போகும், எனக்கு தெரியும்ல. டேய் இளநீரை வெட்டுற. டேய் வாடா 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 வாடா. உனக்கு வைக்கிறதுக்கு வேற இடமே இல்லையா? என்னது மானங்கட்ட, இத குடிக்கிறதுக்கு பதிலா கழனி தண்ணியை குடிச்சிட்டு போயிடலாம்ப்பா. ஏய் என்ன கலாய்க்கிறியா?
அப்படியே இளநீர் சீவன மாதிரி சீவனன்னு வச்சுக்கோ. ஏய் கிளம்புடா. ஏப்பா காசு கொடுப்பா. காசா? காசு கிளம்பு. காசு கொடுப்பா. போடா போ. கொஞ்சம் ஊத்துறாங்கல்ல. ஏய் வேணாண்டா. ஏய் குடுறா குடுறா. கேட்க மாட்டேன்டா. இது வேற மிக்ஸ் பண்ணிட்டியா? ஏய் இவன் ஓவர் ஆயிடுச்சு. இவனை முதல்ல வீட்டில் விட்டுருங்கடா. கிளம்புடா போ. நேரா வீட்டுக்கு போய் சேரு. ஏய் பிபி கொடு. ஏய் ஏறா. ஏய் இது என்ன ஆளு? நான் 3 சொன்னேன். சி பின்னாடி போ. தெளிவா தான் இருக்கு. ஆமா நான் போதையில தான் இருக்கேன். நீ தெளிவா இருக்க. ஓட்டு ஓட்டு. காசு கூட வாங்கலையே மருது. வண்டி ஓட்டுறா. ஏய் ஓரமா போ. போ. ஏய் பாதுரா. ஏய் போ. பொறுக்கி நாயே போறம்போ. கண்ணை என்ன பின்னாடியா வச்சிருக்க? அறிவில்ல? வாயில பாரு குழந்தைன்னு நினைப்பு. உடம்பு பாரு பண்ணி மாதிரி ஏய் என்னடா? ஆமாடா நான் அப்படிதான் கத்துவேன். என்ன பண்ணுவேன்? ஏய் போடா. பிச்சு போடுவேன். பிச்சு போட்டணும். அவ்வளவுதான். மருது என்னடா ஆச்சு? அந்த பொண்ணு உன்னை மானாங்கனி எடுத்துட்டா. நீ சொர்ண கட்டு போய் எப்படி போடா எரும மாடு. அவ எங்கடா திட்டினா? என் கூட பேசினாடா. உட்காரா உட்காரு. முதல்ல சொன்னேன் நான் ஓட்டுறேன்னு. ராவடி தாங்க முடியலடா. 11 மணி படத்துக்கு 4 மணிக்கு எழுப்பி 7 மணிக்கெல்லாம் தேட்டர்ல வந்து உட்கார வச்சிருக்கேன். சரியான லூஸ்ல நீ. அதை விட்றா. காத்தால எந்திரிச்சு புள்ள வேலைக்கெல்லாம் போதுன்னு எங்க அம்மா சோறுலாம் கட்டி குடிச்சுரா. அண்ணே அவங்களை விடுங்கண்ணே. நம்ம தலைவர் படத்தை எத்தனை தடவை வேணாலும் பார்க்கலானே. கையை இப்படி வச்சு சல்யூட் அடிச்சாருனா தியேட்டர்ல விசில் பறக்கும்னே. இந்த வாயடி வர வாய அடிக்கையாடினா வாயை உடச்சிடுவேன். அவ என்ன அழகா திட்டுவா தெரியுமா? அவ திட்டும் போது சும்மா ஃபுல் அடிச்ச மாதிரி கும்முன்னு இருக்கும். இன்னைக்கு எப்படியாவது திட்டு வாங்கணுமே. நானு திட்டு வாங்கணும். பிளாக்ல விக்கிறியா? காணாம வருது. ஏன் மேல கை வச்சிட்டியா? என்னடா என்ன செய்வ? என்ன மாதிரி இதெல்லாம் ஒன்னில மச்சி. நடிக்க சொன்னா அடிக்கிறீங்களா? மருது செம்மையா கட்டி பிடிச்சா. காலை பிடிக்கிறியா? காலையோட பிடிக்கிற? நான் இருக்கும் போதே அண்ணி காலை பிடிக்கிறியா? நிறுத்துறா மச்சி. டேய் மடல் மாமா எங்கடா போன இத்தனை நாளா? ஹனிமூன் போயிருந்த மச்சான். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. தெரியுமா தெரியாதா உனக்கு? கல்யாணம் ஆயிடுச்சா? என்கிட்ட சொல்லவே இல்ல. ஏய் கார்லாம் கூட வாங்கியிருக்க போல இருக்கு. ஆமா மச்சான் எங்க ஓனதுதா. பாதி ரேட்டு கொடுத்து வாங்கியிருக்கேன் நானு. கார் மட்டும் இல்ல மச்சான் வீடு வாங்கியிருக்கேன் தெரியும்ல. டேய் ஃப்ரீயா இருந்தா வீட்டு பக்கம் வாங்கடா. காபி சாப்பிட்டு போலாம். மச்சி ஃப்ரீயா தான்டா இருக்கும். டேய் ஏறடா வேண்டா. டேய் பைனி மேகராஜ் வாடா. அவசரப்பட்டமோ கோச்சுக்கு போறான்டா நம்மாலு. தள்ளுறா. டேய் என்னடா பாக்குற? வண்டி ஏறா வீட்டுக்கு போலாம். ஓய் முருகா பாட்ட போடுற. போட்டுருவோம்.
பஞ்சு முட்டாய் சீல கட்டி பட்டு வண்ண லவுக்க போட்டு அடி பஞ்சு முட்டாய் சீல கட்டி பட்டு வண்ண லவுக்க போட்டு கஞ்சி கொண்டு போறவளே நெஞ்சுக்குள்ள நீ வாரியா. இதாண்டா மச்சான் எங்க வீடு. புது வீடு எப்படிடா மச்சான் இருக்கு? உட்காரு உட்காரு மச்சான். டேய் அங்க உட்காருங்கடா. என்ன சரி குத்துறா. ஏய் அண்ணே ஆடி ஆடி டயர்ட் ஆயிட்டாரு. அக்காவை தண்ணி கொண்டு சொல்லுங்க. நந்தினி நந்தினி குட்டி தண்ணி கொண்டு வாடி செல்லாம். ஏய் என்னடா இது? ஒண்ணுமில்ல மாப்ள, அவளை பொத்தி பொத்தி வளர்த்தாங்களா, என்ன தவிர வேற யாரும் ஏற எடுத்து பார்த்தது இல்ல. நந்தினி எல்லாம் நம்ம பசங்க தாமா, வெளியே வாடி செல்லாம். நந்து என்னடா? டேய் தக்காளி எழுந்துடா. ஏன்டா சிரிக்கிற? தக்காளி நீ அவ்வளவு பெரிய ஆளாடா. எங்க வீட்டு மொட்டை மாடியில தான் தங்கி இருந்துச்சு எப்பவோ. நிஜமா? போடா 10,000 ரூபாய் போனா 2,000 வாங்கிருக்கேன் தெரியுமா? என்ன மாப்பிள்ள 2,000 ரூபாய் தானா? ஆமாண்டா. டேய் மாடல் மாமா, நீ வாழ்க்கையில எதுவும் புதுசா வாங்க மாட்டியாடா? புதுசாண்டா, வாங்கி 1 வாரம் தான் ஆச்சான். போட்டான் படா. டேய் காபி சாப்பிட்டு போங்கடா. டேய் மாடல் மாமா, இனி நீ மாடல் மாமா கிடையாது, நீ செகண்ட் ஹேண்ட் மாமா. ஐயோ ஊர்கண்ணில மட்டும் உள்ள போமா, உள்ள போமா, உள்ள போ உள்ள போ உள்ள போ, ஓடி செல்லாம். இந்த முறை கவுன்சிலர் ஆகி எம்எல்ஏ ஆகி முதலமைச்சர் ஆகி நீங்க தான் இந்த நாட்டையே காக்கணும். சொல்லிட்டா எல்லாம் சரியா இருக்கும். என் தொகுதியில ஒரு பெரியவர் சட்டை இல்லாம இருக்கிறதா. இந்த மாலைய புடி. ஐயா உங்க பேர் என்ன? ரத்தனம் தம்பி. ரொம்ப நல்லா இருக்கு. வர்ற எலெக்ஷன்ல காலின்னு பேர் வந்தன ஓட்ட கப்புன்னு குத்தி தொகை கொடுத்தவனே, ஏழைகளின் மானம் காத்தவனே, அடையாளமே எதிராளமே. என்னது என் தொகுதியில எனக்கு ஓட்டு போடுற ஒருத்தர் கோமணத்தோட நிக்கிறதா? இந்த பரவாயில்ல, வேட்டி இல்லாம கூட இருக்கலாம். ஜெட்டி போட்டா என்ன, ஜெட்டி போடலன்னா என்ன? ஊர் வந்துருச்சு, இறங்குங்கண்ணா. என் தாய் மண்ணு வந்துருச்சா? கோமணம் கட்டி பழகணும். ஆக வேண்டியதை பார்ப்போம். கடவுளே காப்பாத்து. கனவுல பிரமாண்டமா இருக்கு, நேர்ல சுமாரா இருக்கு. இப்பதானே இறங்கியிருக்கேன். தாய் மண்ணை உயர்த்துவோம். உயர்த்துறேன். மண்ணு விலைலாம் ஏறி போச்சுடா. மண்ணு விலை கூடி போனதெல்லாம் இப்ப எதுக்குடா சொல்றீங்க? கொட்டடிக்கிறவங்க வரவேற்க வர்றாங்க. வாங்க 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 வாங்க. ஏன் கொட்டு பாய்ஸ், அண்ணன் இங்க இருக்கடா, நீங்க எங்க போறீங்க? போடா காலி பேல. பையன் உள்ள மரியாதை இல்லாம குச்சில அடிச்சிட்டு போடுவாங்க. வரான் பாரு டுபாக்கு. என்னக்கா உனக்கெல்லாம் எத்தனை முறை தோத்தாலும் புத்தியே வராதா? கொஞ்சம் கூட வெக்கமான இல்லாம பேண்ட் சட்டை போட்டுக்கிட்டு துபாயில இருந்து வந்துட்டேன். போயா அட போயானே. யார் பொண்டாட்டி ராய்வ? தெரியலண்ணே. நம்ம ஜெயிச்சோனே உங்களுக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துறணும்டா. அண்ணே ரத்தனே வணக்கம்னே. வணக்கம். என்ன காலி எப்படி இருக்க? சௌரியம் தான். சட்டையெல்லாம் கோமாளி மாதிரி போட்டுருக்க. என்ன இந்த சட்டைக்கு என்ன குறைச்சல்? சரி அதை விடு. பாட்டில் ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்கியா? பாட்டில்னா என்ன பாட்டிலியா? செண்டு பாட்டில், புல்லு பாட்டில், வேற என்ன? அதெல்லாம் எந்த பாட்டிலும் வாங்கல. அட போடா கோமாளி, இவன்லாம் பாருன்னு போய் பாட்டில் வாங்கலைன்னா கோமாளி பையங்கிறான்.
இப்ப புரிஞ்சு போச்சு. பூரா அப்பையில பாட்டில் வாங்கி கொடுத்து கவுத்தல. வாடா. ஐயோ உலகமாக தலைவர்களே, நீங்க எல்லாம் மக்களுக்காகவே வாழ்ந்து மக்களுக்காகவே நல்லது பண்ணி இன்னும் மக்கள் மனதில் நீங்காம இடம் பெற்றிருக்கீங்க. உங்களை மாதிரியே நானும் மக்களுக்கு சேவை செய்யணும். அதுக்கு உங்க ஆசீர்வாதம் எல்லாம் வேணும். நான் அதிகமாலாம் ஆசைப்படல. நான் இந்த ஊர்ல ஏதாவது ஒரு வார்டுல 2 ஓட்டு வித்தியாசத்துல கவுன்சிலர் ஆயிட்டா அதுவே போதும். கொஞ்சம் பார்த்து செய்யுங்க லீடர்ஸ். டேய் அவளை பார்க்கணும் போல இருக்குடா. காசு இருந்தா கொடுங்கடா. காசு பணம் துட்டு மணி மணி மச்சி. துபாயில இருந்து சிங்கிளா ஒரு ஆடு வந்துரு மச்சி. எவ்வளவு தேரும்? அது பொட்டி பொட்டியா தேரும் மச்சி. பொட்டி பொட்டியாவா? ஆமா மச்சி. எதுக்கு வந்திருக்கான்? ஏதோ கவுன்சிலர் ஆகணுமா மச்சி. கவுன்சிலரா? ஏய் ஆக்கிடுவோம். டேய் தக்காளி இங்க வா. சொல்லுங்கண்ணே. ஒரு 4 மாலை எடுத்து வா. ஐயோ காசு இல்லண்ணே. டேய் கோயில்ல இருக்கும் போய் எடுத்து வாடா. ஓகேண்ணே. அவன் பேரு என்ன? அவன் பேரு காளி மச்சி. காளியா? காளி இனிமேல் காளி மச்சி. வா போ. தம்பி கரிகாலா, இந்த கெட்டப்ல அண்ணன் எப்படி இருக்கேன்? அப்படியே கவுன்சிலர் மாதிரியே இருக்கீங்க. காளி 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 தங்கமக கொண்டவனே, தங்க தலைவனே, துபாய் ராஜா தானே தலைவனே, கவுன்சிலர் தங்கமக கொண்டவனே, துபாய் ராஜா தங்க தலைவனே. என்னப்பா வந்த அன்னைக்கே மாலையெல்லாம் போட்டு அசத்திட்டீங்க. தேர்தலில் ஜெயிச்சதுக்கு அப்புறம் மாலை போட்டிருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சந்தோஷப்பட்டு. நாங்க வந்துட்டோம்ல, இனி நீங்க ஜெயிச்சிருவீங்கண்ணே. அப்படியே 2 எலெக்ஷன்ல தோத்தீங்க. ஏன் தெரியுமா? தெரியலையே. ஏன்? அரசியல ஜெயிக்கணும்னா நம்மள எல்லாருக்கும் தெரியணும். அப்படியா? அதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஏழைங்க வீட்டுல போய் சாப்பிடணும். குடிசைக்குள்ள போய் கம்பங்கூழு பழைய சோறு அப்படி சாப்பிடணும். மக்களோட மக்களா இருக்கணும். இருந்துடலாம். நாளை காலையில ரேஷன் கடையில போய் மண்ணெண்ணெய் அரிசியெல்லாம் வாங்க கியூல நின்னுறேன். நாம இருக்கிறோன்னு ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரியணும். ஐயோ இது ரொம்ப ஈஸி. மொட்டை மாடியில நின்னா ஊரே பார்த்துட்டு போறேன். இது வேலைக்கு ஆகாது. வாங்கடா போலாம். தம்பி என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு போங்க. நாளைக்கே உங்க பிறந்தநாளை கொண்டாடுறோம். கட் அவுட் பேனர் திரும்புற இடத்தெல்லாம் உங்க போட்டோ தானே. ஸ்கூல் பசங்களுக்கு இலவசமா நோட் புக் தருவோம். ஏழைங்களுக்கு அன்னதானம் பண்ணுவோம். இப்படி செஞ்சா நீங்க ஒரே நாள்ல ஃபேமஸ் 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 ஃபேமஸ். கேட்க நல்லா தான் இருக்கு. ஆனா நாளைக்கு தான் என் பிறந்த நாள் இல்லையே. உங்களுக்கு பிறந்த நாள் இல்லன்னு உங்களுக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும். ஊருக்கு தெரியுமா? ஏயா கத்துற? இவனே சொல்லிடுவான் போல இருக்கு. பிறந்த நாள் கொண்டாடணும்னு ஆசைப்படுறீங்க. நல்லா கொண்டாடுங்க. நான் வர்றேன். அண்ணே என்ன கொண்டாடுன பணம் வேணாமா? பணம் வேணுமா? சரி எவ்வளவு செலவாகும்? என்னடா காசு பணம் கேட்கறாங்க? சரியா வருமா? எல்லாம் சரியா வருண்ணே. அண்ணே 1 ரூபா ஆகுண்ணே. 1 ரூபாயா? ஏப்பா 1 ரூபாயில இந்தியாவுல இவ்வளவு செய்யலாமா? முதலே கேட்டிருந்தா நான் 100 ரூபாய் கொடுத்துப்பேன். 100 ரூபாய் வேணுமா? 1 லட்சம் ரூபாய் ஆகும். 1 லட்சமா? என்னடா இவ்வளவு கேக்குறான்? அண்ணே தம்பி சொன்னா எல்லாம் சரியா தான் இருக்கும். அப்படியா? சரி தட்டு தட்டு. அண்ணே நாளைக்கே நீங்க கவுன்சிலர்ண்ணே. கவுன்சிலர்ண்ணே. காளி 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 காளிங்கறாங்களா காளி ஆயிட்டேங்கறாங்க. காளி வாழ்கேன்னு சொல்றாங்கண்ணே. அப்படியா? வெளிய போனாலே செலவுதான் அரசியல்வாதிகளுக்கு. வா வீட்டுக்குள்ள ஓடு. நாளைக்கு ஓடு ஓடு ஓடு. பிறந்த நாள் எப்படி கொண்டாட போறாங்க பாருங்க. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. என்னடா? அப்புறம் எங்க ட்ரீட்? என்ன ட்ரீட் வேணும்? அதான் சரக்கு. சரக்கா? நீ தண்ணி அடிப்பியா? இல்ல ஆமா எப்பயாவது ஃப்ரெண்ட்ஸோட. நீ அடிப்பியோ அடிக்க மாட்டியோ எனக்கு தெரியாது. இன்னில இருந்து நீ சரக்கே அடிக்க கூடாது. இனிமேல் குடிக்க மாட்டேன் விடு. எனக்கு சரக்கு அடிக்கிறவங்களை கண்டாலே பிடிக்காது. என்ன பிடிக்கும்? எங்க அப்பா குடிச்சு குடிச்சே செத்து போயிட்டாரு. நான்லாம் சாக மாட்டேன். எங்க அம்மா பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். இனிமேல் குடிக்கவே மாட்டேன். சத்தியமா குடிக்க மாட்டல்ல? சத்தியமா குடிக்க மாட்டேன். இந்த மாதிரி குடிச்சு குடிச்சு எத்தனை பேரோட வாழ்க்கை வீணா போயிடுச்சு தெரியுமா? அதான் குடிக்க மாட்டேன்னு சொல்றல. சும்மா நோய் நோய் நோய்னு பெரிய அழகின் நினைப்பு பப்பாளி பழம் மாதிரி இருந்துட்டு ஏதோ கண்ணு மூக்கு வாயில அழகா இருக்குன்னு பார்த்தா ஓவரா சீன் போடுற. நல்லா திட்டு. ஏதோ பின்னாடி என்ன சொல்ல நோய் நோய் குடிக்காது குடிக்காது. அதான் குடிக்க மாட்டேன்னு எத்தனை வாட்டி சொல்றேன். ஓ நான் திட்டுன்னு சொல்றேன். எனக்கே சொல்லி காமிக்கிறேன்.
என்னப்பா இப்படி எல்லாரும் அமைதியா வர்றீங்க? இன்று பிறந்த நாள் காணும் அரசியல் ஆசான் காளி வாழ்க வாழ்கன்னு எல்லாரும் கத்த வேண்டியதானே? என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே. அண்ணன் வர தெரியல, பார்த்து படா. அது பார்த்து போகணுமா? பார்த்து போறதுக்கு இவருனா தாஜ்மஹாலா இல்ல சைக்கிளா போஸ்டா? நீ பார்த்து போடா. அண்ணனை வாடா போடன்ற. என்னப்பா அடிக்கிறீங்க? என்ன அஷ்டம் ஓட்டுக்காக வருவல்ல, என்கிட்ட எவ்வளவு ஓட்டு இருக்கு தெரியுமா? என் மாமன் மச்சான் அண்ணன் தம்பி எல்லாரும் நான் சொல்ற ஆளுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. ஐயோ இவங்க ஓட்டெல்லாம் போச்சா? இந்த மொட்டை ஓட்டு யாருக்குண்ணா வேணும்? தேவையில்லை. நீ அடிக்கிறத பார்த்தா யாரு எனக்கு ஓட்டு போட மாட்டாங்க, நான் கவுன்சிலர் ஆக மாட்டேன் போல இருக்கு. அந்த பயம் இருக்கணும். இங்க வாங்க. தம்பி வாலிப முறுக்குல ஏதோ அடிச்சு போடுச்சு. நீங்க உங்க சொந்தக்காரங்கிட்ட எல்லாம் சொல்லிடாதீங்க, அப்புறம் எனக்கு ஓட்டு போட மாட்டாங்க, எனக்கு டெபாசிட் போயிடும். அதனால 5000 ரூபாய் பணம் கொடு. என்ன உடனே காசு கேட்கிறேன்? தம்பி அண்ணே பைசா எல்லாம் கொடுக்காதீங்க. சும்மா இருங்க. எலெக்ஷன் வர்றப்ப நடு ரோட்ல ஒருத்தனை போட்டு அடிச்சா யார் எனக்கு ஓட்டு போடுவா? அரசியல் மாதிரி பண்ணணும். சும்மா கத்துக்குட்டித்தனம் பண்ணக்கூடாது. இந்தாங்க செலவுக்கு வச்சுக்கோங்க. உங்க சொந்தக்காரங்கிட்ட எல்லாம் சொல்லி அண்ணனுக்கு ஓட்டு போட சொல்லுங்க. கண்டிப்பா எங்க ஓட்டு எல்லாம் உங்களுக்கு தானே. தம்பி இன்னொரு கோட்டர் போட்டு வந்து மோதி காசு கேட்காதீங்க, அண்ணன் என்ன கபடி ஆயிருவேன். இல்ல போட மாட்டேங்க. இன்னொரு தடவை மொட்டையை போடுங்க, வீச்சம் தாங்க முடியல. போலாமா? மூஞ்சி முகர் கட்டையிலையும் பாருங்க. சாயங்காலமா பாத்துக்கலாம். சரி இங்க என்ன நடக்குது? வாங்கின பணத்துக்கு குடும்பத்தோட வந்து ஓட்டு போடுங்க சொல்லிட்டு இருந்தேன். அப்படியா? என்கிட்ட அவன் வாங்கின காசை நீங்க வாங்கிட்டீங்களோன்னு நினைச்சேன். போலாமா? தம்பி மருது பப்ளிக்ல யாரையும் அடிக்க கூடாது. அவனுக்கு 50 கோட்டு அன்பளிப்பா வாங்கி கொடுத்தா அவனே குடிச்சு செத்து போவேன். எங்கேயோ அன்னதானம் போடுறேன், நீங்களே எங்க போடுறீங்க? விட்டுருவோமாண்ணே, அங்க பாருங்க. அன்னதானம்னா ஒரு 1000-500 பேரை கோயில்ல உட்கார வச்சு சாம்பார் ரசம் பாயசம்னு போடுவாங்க. இது என்னப்பா டிஃபன் பாக்ஸ்ல ஸ்பூனை வச்சு ஊட்டுறீங்க? இதான் அன்னதானம்? இதெல்லாம் இப்ப ஃபேஷன். ஃபேஷனா? கிடக்கட்டும் போ. சரி, இந்த குழந்தைகளுக்கெல்லாம் நோட்டு புத்தகம் எல்லாம் கொடுக்குறீங்க, அது எங்க கொடுக்குறீங்க? அங்க பாருங்க. பசங்களா, அண்ணனுக்கு ஒரு ஹாப்பி பர்த்டே சொல்லுங்க. ஹாப்பி பர்த்டே. என்னடா நோட்டு புத்தகம் எல்லாம் காணா, பென்சிலும் பேனா வச்சு திருவிக்கிட்டே இருக்கீங்க. ஐயோ சரி விடு. இந்த கட் அவுட் பேனர்லாம் வச்சு கலக்குறேன்னு சொன்னீங்களா, அது எங்க? விட்டுருவோமாண்ணே, அங்க பாருங்க. விடிய விடிய ஒட்டணும். கொன்னே விடுவேன். பாஸ்போர்ட் சைஸ் போட்டாவை ஜெராக்ஸ் எடுத்து ஒட்டிட்டு இது போஸ்டரா எவ்வளவு காசு கொடுத்தேன்? இருக்கிற காசுலாம் இப்பயே செலவு பண்ணிட்டேன்னா எலெக்ஷன் என்ன பண்றது? எல்லாம் அக்கௌண்ட்ல போட்டு வச்சிருக்கேன். ஏன் அக்கௌண்ட் உனக்கு எப்படி தெரியும்? எங்க அக்கௌண்ட்ல போட்டு. உங்க அக்கௌண்ட்ல மருது. நான் துபாயில எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாரிச்சேன் தெரியுமா? கவுன்சிலர் ஆகுறதா என் எண்ணமே. ஆயிடலாமா? கண்டிப்பா ஆவறீங்க. கையை கொடுங்களேன். கவுன்சிலர் ஆவறீங்க, ஜெயிக்கிறோம். வாங்கண்ணே. கடவுளே நல்லது நடக்கணும் பாத்துக்கப்பா. சொல்லு. கண்ணை மூடு. ஏன்? கண்ணை மூடு. பார்க்காத. கண்ணை தர. என்னது? பிரிச்சு பாரு. பொறுமையா பிரிச்சு பாரு. இவ்ளோ காஸ்ட்லியான மொபைல் போனை எப்படி வாங்குன? எல்லாம் காளியோட மகிமை. காளி இருக்கிற வரைக்கும் எந்த கவலையும் கிடையாது. ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா? ஓகே, வா போலாம். தருமபுரியில் போலி மது அருந்தியதால் 4 பேர் பரிதாப சாவு. மருது டீ சாப்பிடலாம் வா. இந்த கடையிலையா? ஏப்பா சின்ன கடையில சாப்பிட்டாதான் நம்ம செல்வாக்கு உயரம், நீ தானே சொன்ன. சரி, அண்ணனுக்கு ஒரு டீமா. ஏன் நீங்க சாப்பிடலையா? நாங்கெல்லாம் சாப்பிட்டோம், நீங்க போங்க. ஐயோ அடுத்த பாடல். நேத்து ஒருத்தர் பார்த்தோம், பார்த்து ஒருத்தர் மறந்தோம். நாத்து குளிர் காத்து கூத்து என்ன கூத்து. என்னண்ணே, ஓகேவா? மருது ப்ளீஸ். முதல் நம்ம கவுன்சிலர், அதுக்கப்புறம் தான் காதல். என்ன சொல்ற? பாப்போம். அக்கா, மாமா வாடகை வாங்கிட்டு வர சொன்னாங்க. டேய், போய் உங்க மாமாவை நைட் 7 மணிக்கு வீட்டுக்கு வர சொல்லு. போ. 7 மணிக்கு எதுக்கு வர சொல்லுது? ஒருண்ணே பாப்போம். ஏய்
என்ன கேட்காம யாராங்க கடைய போட்டது? ஏய், என்ன கேட்காம கடை யாரு போட்டதுங்க? போயிட்டு நைட் 8 மணிக்கு வீட்டுக்கு வா போ. அப்படியா? அப்ப சரி, புத்திசாலி பொண்ணு பொழைச்சி போ. ஏய், நீ யாரா இங்க? 7 இங்க 1 8. நீ 8:30 வாங்க பேசிக்கலாம். அப்ப சரி. போடா குடிகாரா, என்ன மருது பூரா புதுசா இருக்காங்க. இவங்கிட்ட எல்லாம் நான் எப்படி தான் ஓட்டு வாங்குறதோ. போலாமா? அண்ணே, டீக்கு காசுங்க. ஏன்டா நான் எவ்வளவு கொடுத்துருக்கேன்? ஒரு 5 ரூபா கொடுக்க கூடாதா? நீங்க கொடுத்தா தானே மரியாதையா இருக்கும். கொடுங்கண்ணே. அப்படியா? கொடுங்கண்ணே, எண்ணிட்டு இருக்காதீங்க. கொடுங்க. வாங்கண்ணே போலாம். டேய், 1000 ரூபா கொடுத்துருக்கேன் பா. டீ குடிச்சிட்டு மிச்ச காசு வாங்க வேணாமா? கவுன்சிலர் ஆக போறீங்க, மிச்ச காசுலாம் கேட்டுட்டு வாங்கண்ணே போலாம். இல்ல நானும் ஒரு உணவுதியக்கா, உங்களுக்கு மிச்ச காசு வேணும்னா நைட் 9 மணிக்கு உங்களை மட்டும் வீட்டுக்கு வர சொல்றேன். ஐயோ, எல்லா காசும் செலவாயிரும். ஓடி போயிடலாமா? வாங்க வாங்கண்ணே, வாங்க வாங்க. என்னங்க 2 மாசமா வாடகை தரல? இருக்கீங்களா, காலி பண்ண போறீங்களா? ஏங்க வெளியே இருந்தே பேசுறீங்க? வாடகைலாம் அப்புறமா பாத்துக்கலாம். கொஞ்சம் உள்ளார வந்து மீன் குழம்பு ருசி பார்த்துட்டு போங்க. அட வாங்க. வாடகை தர போறே இல்லையாமா? என்ன அவசரம்? இருங்க, உட்காருங்க. வாடகை கேட்க வந்தா வீட்டை மறந்துட வேண்டியதான் போல இருக்கு. உபசரிப்புலாம் பலமா இருக்கு. வீட்டை எழுதி வந்துருவாளோ? குணவதி, குணவதி, ஏய், என்ன கேட்காம யாரு உனக்கு இலையா போட்டது? யாரு உனக்கு இலையா போட்டது? எழுந்து போடா, போடா, போய் தொலைடா, போடா. குணவதி, யாரா நீ? உனக்கு இங்க வேலை? நீங்களானே? போடா. நம்ம அக்காவானே? போடா. அப்போ சரிண்ணே, போ. கதவு சாத்திக்கண்ணே. மீன் குழம்பெல்லாம் ரெடியாமா? நீங்க உட்காருங்க, ரெடியா இருக்கு. இன்னும் எத்தனை பேருக்கு குழம்பாக்கி வச்சிருக்காளோ? தம்பி, இன்னைக்கு உங்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி. மனிதன் கண்டுபிடிச்சதுல மிகப்பெரிய கண்டுபிடிப்பு என்ன? செல்போன். முட்டை போண்டா. உன்னை மாதிரி மூதேவி கூட எவ்வளவு நாள் நான் தண்ணி அடிச்சுக்கிட்டு இருந்தேன். மனிதன் கண்டுபிடிப்பிலே மிகப்பெரிய கண்டுபிடிப்பு சரக்கு தான். நீங்க குடிக்கிறது மாத்திரம் ஊர்ல தெரிஞ்சதுன்னு வச்சுங்க, பொம்பளைங்க ஒருத்தரும் ஓட்டு போட மாட்டாங்க. தம்பி, தமிழ்நாட்டில் எத்தனை பேர் குடிச்சுக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? எனக்கு பொம்பளைங்க ஓட்டு தேவையே இல்லை. குடிகாரங்க ஓட்டு போட்டாலே நான் ஸ்ட்ரெயிட்டா எம்பி ஆயிருவேன். ப்ளீஸ் கட் அவுட். ஓகே, உட்காருங்க உட்காருங்க. சொன்ன உடனே எந்திரிச்சு போயிடுறதா? எலெக்ஷன் வேற வரப்போகுது. அண்ணன் ஜெயிக்கிறதுக்கு ஏதாவது ஐடியா யோசிச்சிங்களா? ஏதாவது ஐடியா யோசிச்சிங்களாடா? அண்ணே, ஒன்று செய்வோம். நாளைக்கு ஓட்டு கேட்டு போகும்போது எல்லாரும் காலில் விழுந்து கதருங்க. நீங்க ஓட்டு போடலாம், செத்தே போறோம் சொல்லி அழுங்க. அப்போ உங்க மேல இறக்கப்பட்டு ஓட்டு போட்டுருவாங்க, நம்ம ஜெயிச்சிருவோம். ஜெயிச்சா கெத்தா ஜெயிக்கணும்டா. கரெக்ட். அப்ப நீயே சொல்லு. நாளைக்கு நம்ம ஊர்ல சுதந்திர தினம். தம்பி, நாளைக்கு நம்ம ஊர்ல மட்டும் சுதந்திர தினம் இல்ல, இந்தியாவுக்கே சுதந்திர தினம். மேல சொல்லுங்க. அண்ணே, நிறைய விஐபி வராங்க. அதுல முக்கியமான சீஃப் கெஸ்ட் நீங்க தான். இதுல நானா சீஃப் கெஸ்ட்? அப்புறம் இதுல எழுதி இருக்கிறதெல்லாம் படிச்சுட்டு மேடையில வந்து அசத்துனீங்கன்னு வச்சுங்க, ஊர்ல இருக்கிற எல்லா ஓட்டும் உங்களுக்கு தான். நீங்க கவுன்சிலர்னே, கவுன்சிலர். என்னையா இது? இதை படிக்கும்போது பொழுது விடிஞ்சுக்கும் போல இருக்கு. தம்பி, நீங்க மட்டும் ஒரு விஷயத்தை நல்லா மனசுல வச்சுக்கணும். வர்ற எலெக்ஷன்ல மட்டும் நான் ஜெயிச்சு கவுன்சிலர் ஆகல, உங்க அண்ணனை நீங்க உசுரோடே பார்க்க. இந்த எலெக்ஷன்ல மட்டும் உங்களை வச்சு நாங்க சம்பாதிக்கலன்னா வேற வாய்ப்பே கிடைக்காது. என்னையா யோசிக்கிற? அதெல்லாம் ஒண்ணு இல்லைண்ணே. நீங்க வேற நைட்டு ஃபுல்லா படிச்சு மனப்பாடம் பண்ணிட்டு தூங்கும் போது இந்த மாத்திரை போட்டு படுங்க. என்னையா இது தூக்க மாத்திரை மாதிரி தெரியுது? அண்ணே, படிச்சதை மறக்காம இருக்கிறதுக்கு ஞாபக மாத்திரை. ஏப்பா, நீ இதை சின்ன வயசுல கொடுத்திருந்தா IAS IPS ஆயிருப்பேன்ல. இருந்தாலும் பரவாயில்ல. இன்னொரு விஷயம், நாளைக்கு ஃபங்க்ஷன்ல தம்பிகள்லாம் நிறைய பெரிய மாலையெல்லாம் கழுத்துல போடக்கூடாது. ஏன்னா எனக்கு கழுத்து பெயின். அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நாளைக்கு நிப்பாட்டு. கொடி வாங்கணும், தோரணம் வாங்கணும், பந்தல் போடணும், முட்டாய் திங்கணும். அதுக்கு தானே? அண்ணே, வெட்டு. இந்தாங்க. என்ன ஓகேவா? அண்ணே, நாளைக்கு விழாவை அசத்திடுவோம். அண்ணே, தம்பி சொன்னா எல்லாம் சரியா தானே இருக்கும்.
பயவுள்ள கரெக்டா சொல்லுது. நாளைக்கு மீட்டிங்ல போய் பேசி பிரிச்சு மேய்ஞ்சு எல்லா பயிலும் போயிட்டாங்க. இவனும் போயிட்டானா? என்னையா சரக்கைமையா தூக்கிட்டு போவாங்க. இவங்களெல்லாம் நம்பி நான் எலெக்ஷன்ல ஐயோ டேய் இங்க வா. என்னண்ணா? கொடி குடுறா. கொடுக்க முடியாது. எதிரே. டேய் என்ன விடுடா. டேய் கொடிய தாடா. எருமை மாடு மாதிரி இருக்க. என்கிட்ட விளையாண்டிட்டு இருக்க. என் கொடிய தாடா. நல்லா சோத்து முட்டை மாதிரி இருக்க. ஓவரா துடுறா. பையன் திட்றா. கேட்கல பாரு. அடிக்க போறியா? அடி இந்த அடிச்சுக்கோ. ஹலோ. அடிச்சுடா. அடிச்சுடா. ஏய் காளின் எங்க வரானடா? காளி இங்க வராரா? டேய் இந்த அப்படி கும்கி யானே குப்புற படுக்க வச்சிரும். காளி எப்பறா தப்பிச்சான்? மருது அண்ணன் தர்றா. டேய் திரும்புடா. ஆனே வா. அரை ரைட்ல அண்ணன் செஞ்சு பையக பெருசா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆமாண்ணே. அப்படியே மேல இருந்து தலைக்கு அப்படியே ஊரே ஆடிட்டோம்ல. ஆமா திரும்ப தலையில அப்புறம் தான் கொள்ளலாம். எப்படா வந்தீங்க? சந்தோஷமா இருக்கீங்க? இருக்காதா பின்னே மருது. இப்பதான் ஒரு நம்பிக்கையே வந்திருக்கு. அண்ணே நாங்க எழுதி கொடுத்தலாம் படிச்சீங்களா? விடிய விடிய தூங்காம படிச்சாச்சு. அதுவும் அக்கால பெண்கள் இக்கால பெண்கள் பழக்க வழக்கம்னு ஒரு சாப்டர் எழுதி கொடுத்தே. சூப்பர். யாரு எழுதி கொடுத்தது? நீதானப்பா. அத பத்தி இந்த பகுதியில நான் பேசிட்டேன்னு வச்சுக்க. எல்லா பெண்கள் ஓட்டு எனக்கு தான். அதுக்கப்புறம் நான் தான் கவுன்சிலர். இங்க பாரு விழா ஏற்பாடெல்லாம் எப்படி இருக்கு? எந்த விழா? என்னையா சுதந்திர தின விழான்னு காசு வாங்கிட்டு போனீங்கல்ல? அண்ணா எல்லாம் பக்காவா ரெடியா இருக்கு. அண்ணா நான் கொடுத்த மாத்திரை சாப்பிட்டீங்களா? மாத்திரை அந்த மனப்பாடம் பண்ணதெல்லாம் மறந்துடாம இருக்கிறதுக்கு ஒரு மாத்திரை கொடுத்தீங்கல்ல, அந்த மாத்திரை சாப்பிடுறதுக்கு மறந்துட்டேன். இதை மறக்காம இருக்கிறதுக்கு இன்னொரு மாத்திரை சாப்பிடணும். கரண்ட் போச்சுடா. கரண்ட் போச்சா? என்னடா பண்றது? டேய் மருது ஜெனரேட்டர் வச்சிடலாம். ஜெனரேட்டரா? ஜெனரேட்டர்னா அதுக்கு வந்து நிறைய செலவாகும். அண்ணன் வேற கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணிருக்காரு. அண்ணா நிப்பாட்டு. எதுக்கு எடுத்தாலும் நீ காசு கேட்பேன்னு எனக்கு தெரியும். அதுக்கு தான் நான் ஃபங்க்ஷனுக்கு வரும்போது 5 பைசா இல்லாம வந்தேன். கொடியேத்துங்க, முட்டாய் விடுங்க, சாப்பிட்டு வீட்டுல போய் சோறு சாப்பிட்டுக்கிறேன். அதான் செயின் மோதிரம்லாம் இருக்குல்ல. மருது அண்ணே தம்பி சொன்னா எல்லாம் சரியா தானே இருக்கும். கையறா கரிகாலா. என்ன இவ்வளவு தூரம் வஞ்சிக்கிட்டே இருக்கேன்? வெக்கம் மானம் சூடு சொரணம் இல்லாம கிக்கி கிக்கின்னு இழிச்சுக்கிட்டே இருக்கேன். அண்ணா கேவலத்தையும் அவமானத்தையும் எவன் ஒருத்தன் பொறுமையா தாங்கிக்கிறானோ அவன்தான் சினிமாலையும் சரி அரசியலையும் சரி பெரிய ஆளா வர முடியும்னு எங்க தாத்தா சொல்லியிருக்காரு. துபாயில இருந்து கஷ்டப்பட்டு எவனாவது காசு சம்பாதிச்சிட்டு வருவான். அவன்கிட்ட இருந்து வாங்கி திங்க கூடாதுன்னு உங்க தாத்தன் சொல்லலையா? எங்க போயிருப்பான்? மம்மி மாதிரி சுடுகாட்டுல தான் படுத்திருப்பான். தோண்டி எழுப்பி விளக்க மாத்து கொண்டு அடிக்கல. என் பேரை மாத்து. அண்ணா ரொம்ப சூடா இருக்கீங்க. அண்ணனுக்கு ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் கொண்டு வாப்பா. கூல்ட்ரிங்க்ஸா? அதுவும் என் காசா தான் இருக்கும். ஐயோ ஜில்லுன்னு ஆயிடுச்சு. அண்ணனுக்கு ஒரு டீ குடா. ஆமாடா. டீ எல்லாம் வேண்டாம். மக்கள் ஆசைப்படுறாங்க, சாப்பிட மாட்டேன்றீங்க. ஓட்டு விழாது. இந்தடா ஏய் டீயை கொண்டா. போட்டு போடுவாங்கல்ல கண்டிப்பா. கேஸ் ப்ராப்ளம் நினைக்கிறேன். அண்ணனுக்கு ஒரு மோர். மோரா? என்ன சொன்ன உடனே வர பக்கத்துல பதுங்கி இருந்தானா? சாப்பிடுனே. மோர் வேணாம். சாப்பிடுங்க. மக்கள் ஆசைப்படுறாங்களே, ஓட்டு கிடைக்காது. ஐயோ இந்த மக்களோட ஒரே தொல்லையா போச்சு. ஓட்டு போடுவாங்களா? கண்டிப்பானே. காலே வாழ்க காலே வாழ்க வருங்கால கவுன்சில் வாழ்க வருங்கால ஜனாதிபதி. போலீஸ்ல புடிச்சிட்டு போறாங்களா? சத்தம் போடாதடா. வாழ்க வாழ்க. ஓகே இதெல்லாம் ஜெனரேட் கொடுத்துடலாம். நான் எழுதி கொடுத்ததெல்லாம் வந்து மேடையில ஏறி பிச்சை எடுக்கிறீங்கன்னா வாங்க போலாம். மேடையில ஏறதுக்கு முன்னாடி மேடையில ஏறதுக்கு முன்னாடி முன்னாடி என்னாச்சு? அவுட். என்னடா? வாங்கடா. எதுக்கு இதெல்லாம்? கூலா இருக்கு. கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறான். ஐயோ போதும் போதும் கொஞ்சம். சரி நம்ம
நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், இவன் சிரிச்சு செலவு பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த வர்றேன். ஏன் இப்படி செலவு பண்ற? பணத்தை பத்திலாம் கவலைப்படாத, நீ ஜாலியா இரு. என்னடா இங்க நடக்குது? அண்ணே தலைவா, ஐயோ வருங்கால கவுன்சிலர், எங்க கவுன்சிலர். நான் அங்க அவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், நீ என்னமோ பொம்பளை பிள்ளைகளுக்கு பிஸ்கூத்து வாங்கி கொடுத்து விளையாண்டுக்கிட்டு இருக்க. எல்லாம் உங்களுக்காக தானே. இதுவும் எனக்காகவா? என்னப்பா சொல்ற? இவங்க எல்லாம் காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ். சரி, 400 ஓட்டு இருக்கு, எல்லாம் பேசி வச்சிருக்கேனே. மருது, நீ வந்ததுல இருந்து எனக்கு சந்தோஷமா இருக்கு. நான் கவுன்சிலர் ஆயிடுவேன் நம்பிக்கை வந்துருச்சு. ஆமாண்ணே அச்சு, இவர்தான் வருங்கால கவுன்சிலர். உங்க காலேஜ்ல ஏதாவது பிரச்சனைன்னு வச்சுங்க, எல்லாத்தையும் தீர்த்துருவாரு. அண்ணனுக்கு ஒரு ஆய் சொல்லுங்கம்மா. ஆய் சொல்லிக்கங்க. ஹாய், ஹலோ, ஹாய், ஹலோ, ஹலோ. இல்ல ஒரு ஹாய் சொல்லி வச்சா நாளைக்கு காலேஜ் பிரச்சனை தீக்கலாமேன்னு. ஹாய் ஹலோ கரெக்டா சொல்லு. ஓட்ட மாத்தி போட்டுற போறாங்க, செலவு நிறைய ஆயிருக்கு. பை பை பை. நல்ல ஆளு, கண்ணீர் வர்ற மாதிரி ஆளு, கதறி ஆளு. பக்கத்துல வா, அப்படியே வா. ஆளு ஆளு ஆளு, நல்ல ஆளு. இங்க பாரு, இங்க பாரு, அழுகாது. உன் கஷ்டம் தான் என் கஷ்டம். உன் கஷ்டத்துக்கு ஒரு நல்ல விடிவு காலம் ஏற்படணும் தான் இந்த எலெக்ஷன்ல நான் நிக்கிறேன். காலின்னு வந்தோடனே கப்புன்னு குத்திடணும், புரியுதா? உங்க ஓட்டு எனக்கு தானே. போயிட்டு வாங்க, என் உதவி வீடு தேடி வரும். இங்க வாங்க, கொஞ்சம் இருங்க. ஏ தம்பி, இங்க வா வா. அண்ணன் என்னை தேடி வந்திருக்காரு. குடுகுடுன்னு ஏறி போய் 2 இளநீ புடிங்கி போடு. காலின்னு கண்ண மூடி குத்தணும். 2 இளநிக்கு 1 ஓட்டு, 20 இளநினா 10 ஓட்டு ஆகி போகும். கவுன்சிலர் ஆனதுக்கு அப்புறம் நகரத்தந்தை ஆயிட்டா. என்னைய பதவி உயர்வு பேசிக்கிட்டு சாவுல். ஹலோ சாவுல், ஹைவேஸ்ல 1000 ஓட்டத்தை ஒரு ஆளை வைக்கணுமா? சரி சரி வை வை, அப்புறம் பேசுவோம். இனிமேல் நான் சச்சா பேசாத வை. டேய், என்ன இத்தனை இளநீ விழுந்துட்டு இருக்கு? டேய் டேய், இறங்க இறங்கி வாடா. 2 இளநீ போனா தோப்பையா காலி பண்ணிக்கிட்டு இருக்கியா? இறங்கி வா, உன்னை கொல்றேன். வா வா வா, உங்களை நம்பி சொத்து வாங்கினா நல்லா இருக்கும். பாங்க சொல்லுண்ணே. அவனுக்கு இருக்கிறதே 1 ஓட்டு, எதுக்கு இத்தனை இளநியை பறிச்சு போடுற? அவருக்கு இல்லைண்ணே, எல்லாம் நம்ம அண்ணனுக்கு சாப்பிட்றதுக்கு தான். இதெல்லாம் எப்படா நடக்குது? நீங்க எப்படா வந்தீங்க? எப்படா இளநியை கவனிங்க? ஒரு சந்தோஷமான விஷயம். என்ன, நீ குடிச்ச இளநிக்கெல்லாம் காசு கொடுக்க போறியா? எல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணே, உங்களை எதிர்த்து நிக்கிற கவுன்சிலருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுண்ணே. இந்த வருஷம் அவன் எலெக்ஷன்ல நிக்க மாட்டான். பின்ன என் பேர் காளிடா. என்னை எவன் எதிர்த்து நின்னால் கடவுள் தண்டிச்சிருவாரு, தெரிஞ்சுக்க. ஆனா ஒரு சோகமான விஷயம். என்னப்பா? உங்களை எதிர்த்து 10 பேர் நிக்கிறாங்க. ஐயோ, கடவுள் என்னை கடைசி வரை சோதிச்சுக்கிட்டே வராரு. இப்ப என்னையா பண்றது? யோ, அங்க என்னையா கூட்டமா இருக்காங்க? அவங்க தானே உங்களை எதிர்த்து நிக்கிற 10 பேரு. அவங்க எதுக்கு இங்க வந்தாங்க? நான் தானே கூப்பிட்டு வந்தேன். நீ சும்மாவே இருக்க மாட்டியா? இவங்க எல்லாரும் நம்ம வேலைக்கு வாங்கிட்டேன்னா உங்களோட போட்டி போட யாருமே இருக்க மாட்டாங்க. நீங்க அண்ணா போஸ்ட்ல ஜெயிக்கிறீங்க, உங்க லட்சியம் நிறைவேறிடும்னு. அவ்வளவுதான், எனக்கு அது போதும். மருது, நான் இப்ப என்ன செய்யணும்? பட்டுன்னு போய் பணத்தை எடுத்து பாரு. அண்ணா பட்டுன்னு போயிட்டாரு. எப்படின்னா பட்டுன்னு பணத்தோட வந்தீங்க? இந்தியாவிலே என்னைய மாதிரி அவசரமா காசு எடுத்துட்டு வரவன் எவனுமே கிடையாது. இங்க பாரு, இந்த 10 பேத்துக்கு இந்த காசை கொடுத்து பைசல் பண்ணிடுவோம். வாங்க போலாம். அண்ணா, இந்த மாதிரி விஷயத்துல நீங்க தலையிடவே கூடாது. அப்படியா? நீங்க காசு கொடுத்து தான் ஜெயிச்சிங்கன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுங்களேன், பின்னாடி பல பிரச்சனை வரும்ண்ணே. ஆமா ஆமா ஆமா, பணத்தை கொடுங்க, நான் பாத்துக்கிறேன். அண்ணனை புடி. எதுக்குடா புடிங்க? பாத்துங்கன்னு சொன்னேன். அப்படியா? இந்த மருது பைய என்னை எப்படியாவது கவுன்சிலர் ஆக்கிறேன்னு சொல்றானே, இது நடக்குமா? அண்ணே, கண்டிப்பா நடக்கும். அண்ணன் கிட்ட எல்லாம் பேசிட்டேன். அண்ணனை ஜெயிக்க வச்சிங்கன்னா உங்களுக்கு புதுசா கோயில் வேணும்னு கேட்டீங்களா, அதை கட்டி தரேன்னு சொல்லிட்டாரு. தண்ணி டேங்க அவரே கட்டி தரேன்னு சொல்லிட்டாரு. போகும்போது ஆள் ஒரு 200 ரூபாய் கையில வச்சு மருது என்னாச்சு? பார்ட்டி கிட்ட ஃபுல்லா பேசிட்டேன், எல்லாம் சரண்டர். சரி சரி, தேர்தல் வேற வருது. கடைசியா எவ்வளவு பணம் வச்சிருக்கீங்க? என்கிட்ட 1 லட்சம் ரூபாய் இருக்கு. சரக்கு வாங்கவே பத்தாது. சரக்கு வாங்க பத்தாதா? என்ன பண்றது? கவலைப்படாதீங்கண்ணே, உங்களுக்கு காசு வரா மாதிரி என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு. பொய், பிராடு பிராடு. நிஜமா சொல்றேனே, சூப்பர் ஐடியா. வாங்கண்ணே. என்ன செய்ய போறாங்களோ? அண்ணா கிட்ட எல்லாம் சொல்லிட்டேப்பா. சொல்லிட்டேன் சேட்டு. அண்ணே, பட்டுன்னு கையெழுத்து போட்டு பணத்தை வாங்க. என்னையா எழுதிருக்காங்க? மருது, நான் எத்தனை வெளிநாட்டுக்கு போனாலும் எனக்குன்னு சொந்தமா இருக்கிறது இந்த வீடும் நிலமும் தான். அதை போய் விற்க சொல்றேப்பா. நம்ம என்ன விற்கவா போறோம்? அடமான் தானே வைக்க போறோம். எப்படியும் நீங்க தான் ஜெயிக்க போறீங்க. இதை விட பல மடங்கு சொத்து வாங்க போறீங்க. கான்பிடண்டா கையெழுத்து போடுங்க. நம்பி போடுங்க, நாங்க இருக்கோம். யோசிக்காதீங்கண்ணே, கையெழுத்து போடுங்க. தம்பி சொன்னா எல்லாம் சரியாதான் இருக்கும், போடுங்க. காளி 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 போட்டேன், இந்தாங்க.
போடுங்கம்மா ஓட்டு போடுங்கம்மா ஓட்டு உங்க சின்னம் உங்க சின்னம் வாங்க சார் வாங்க சார் எங்க அண்ணன் தான் கவுன்சிலரா நிக்கிறாரு நல்லா பாத்துங்க சார் நல்லா பாத்துங்க சார் ஒரு தடவை 2 முறையா பாத்துங்க சார் நல்லா ஜோரா கை தட்டுங்க சார் வருது நம்ம என்ன லேகி விக்கவா வந்திருக்கோம் எதுக்கு கூறு போட்டு கூவி கூவி விக்கிற நீங்க கவுன்சில் எலெக்ஷன்ல ஜெயிக்கணுமா வேணாமா ஜெயிக்கணும் அப்ப கம்முனு இரு எங்க அண்ணனை மாதிரி ஒரு நன்றி உள்ள மனுஷனை இந்த ஊர்லயே பார்க்க முடியாது அதனாலதான் நன்றிக்கு பேர் போன நாய தனது சின்னமா தேர்ந்தெடுத்திருக்காரு தம்பி நீ பேசுறது என் மனசு குளிர்ந்துருச்சு எங்க அண்ணனை மத்த நீங்க கவுன்சிலர் ஆகிட்டீங்கன்னா பாகிஸ்தான்ல இருக்கிற தீவிரவாதி எல்லாரையும் பஸ்பமாக்கிடுவார் தம்பி நான் உள்ளூர் கவுன்சிலரா இந்தியாவுக்கே கவுன்சிலரா லோக்கல் பிரச்சனையை பேசியா இப்ப பாருங்க அண்ணன் என்ன சொல்ல வர்றாருன்னா நீங்க வீட்டுக்கு கூப்பிட்டு தட்டுல கூட சோறு போட வேணாமா தரையில போட்டா கூட நாய் மாதிரி வந்து கவ்வியா சாப்பிடுவாரா அந்த அளவுக்கு நாய் மாதிரி எங்க அண்ணன் உங்களுக்கு சேவை செய்ய காத்துட்டு இருக்காரு தம்பி எதுக்கு நாய் நாயின்னு ரொம்ப கேவலப்படுத்துற அப்படி செய்யலனா உங்க வீட்டு வாசல்ல கட்டி போட்டு கொம்பாலியோ இல்ல கல்லாலியோ அடிச்சே கொள்ளலாம் நான் உறுதி கொடுக்குறேன் என் உசுர எடுக்க இவ்வளவு நாளா பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தியா கொண்டா நானே பேசிக்கிறேன் அண்ணன் அண்ணன் 2 வார்த்தை பேசுவாராம் பேசுங்க அன்பார்ந்த வாக்காள பெருமக்களே என்னையா நான் பேசிக்கிட்டு அவங்க பாட்டுக்கு புறம் ஓடிக்கிட்டு இருக்காங்க அதான் எனக்கு ஒண்ணும் தெரியல ஐயோ அங்க ஓடுறாங்களே அண்ணன் போஸ்டா நின்னே என்னை ஜெயிக்க வைக்கிறேன்னு சொன்னியே அங்க ஒரு பொண்ணு வீட்டு சின்னத்தை தூக்கிட்டு நடந்து வந்துகிட்டு இருக்கு டீ கடை வச்சிருந்த பொண்ணுன்னு அதெல்லாம் ஜெயிக்காது இறங்க தம்பி 6 மாசத்துக்கு முன்னாடி இப்படித்தான் சொன்னாங்க என்னாச்சு கரிகாலா கடைசியா எவ்வளவு பணம் வச்சிருக்க வெறும் 50,000 தான் இருக்கு குடு எதுக்கே காசு எடுத்து போற இந்த காசை எடுத்து போய் என்ன செய்ய போற இவன் மூமெண்ட் எல்லாம் புதுசா இருக்கு ஹலோ ஹலோ நமது சின்னம் வீடு சின்னம் நமது சின்னம் ஓட்டு போட்டுங்க மறந்துடாம ஓட்டு போட்டுங்க நீ மர கூட்டத்துல கேவலப்பட்டாதான் ஓட்டு போட்டுங்க மருதே ஒரு நிமிஷம் உட்காரு அம்மா அண்ணனுக்கு மோர் கொண்டா மோர்லாம் வேணாம் தண்ணி குடுமா லாவண்யாவுக்கு நல்ல இடத்துல இருந்து ஒரு வர வந்திருக்கு பையன் பேரு கார்த்திக் பக்கத்தூர் தான் நானும் 4 பேர்த்துல விசாரிச்சேன் பையன் ரொம்ப நல்ல பையனா எனக்கும் உங்க அம்மாவுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு உங்க 2 பேருக்கு பிடிச்சா போதுமா தங்கச்சி ஒரு வார்த்தை கேட்டீங்களா பிடிச்சிருக்காங்க அப்புறம் என்னப்பா சொல்லிட்டல முடிச்சிருங்க முடிச்சிடவா கல்யாணத்துக்கு நிறைய செலவாகும் அதான் உங்கள்கிட்ட சொல்றேன் எல்லாம் காளி பார்த்துப்பா காளி பார்த்துக்கப்பா வரேன்ப்பா வீடு சின்னத்துக்கே ஓட்டு போட்டுருங்க வணக்கங்க வணக்கம் வணக்கம்மா என்னையா இது பெரிய கொடுமையா இருக்கு அவங்க சைடு ஃபுல்லா இருக்கு நம்ம சைடு ஒரு ஆளை கூட காணோம் அதான் எனக்கும் தெரியல எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு நாம இந்த எலெக்ஷன்ல கவுன்சிலராக போறது இல்ல ஏப்பா ராத்திரி தான் நம்மளை சுத்தி அவ்வளவு கூட்டம் இருந்துச்சு இப்போ ஒரு வேளை காணோம் அண்ணா ஒருவேளை தோப்புல இருப்பாங்களோ தோப்புல தான் இருப்பாங்க வா போய் பாட்டு வந்துருவோமா பாத்துலாம் வாங்க போலாம் அதுக்கு முன்னாடி எதிர்கட்சிக்காரங்களை பார்த்துட்டு போலாம் நிறைய கொடுத்துருப்பீங்களோ காசு எங்க கிட்ட காசு வாங்கினவங்கள எங்க போனாங்கன்னே தெரியல இவங்க ஜெயிச்சிருவாங்க பயமா இருக்கு ஐயோ ஓட்டு 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 போட்டாங்க மருது ராத்திரி நம்ம கூட குடிக்கும் போது எத்தனை பேர் இருந்தாங்க இப்ப என்ன இவ்வளவுதான் இருக்காங்க இந்த நிலையில இருக்காங்க நான் எப்படி எழுப்பி கூட்டு போறது டேய் தம்பி ஓட்டு போட வரா டேய் சின்ன தம்பி ஐயோ இவனுக்கு ஓட்டு இருக்கா இல்லையானே தெரியல டேய் தம்பி ஓட்டு போட வரா டேய் அம்புட்டு பேர் குடிச்சு போட்டு தெரியாம இருக்காங்களே டேய் தம்பி ஓட்டு போட வரா அண்ணே ஓட்டு போட வரா போட்டாச்சு போட்டாச்சா இப்ப தாண்டா ஓட்டு போட்டு இருக்காங்க வந்து போடுறா போட்டாச்சா சரக்க போட்டாங்களா ஓட்ட போட்டாங்களா புரியலையே யோ வாயா ஓட்டு போட வாயா யோ வாயா ஓட்டு போட கடவுளே காசு
பாடியதாரோ தூங்கி போனதாரோ யாரோ யாரோ எனக்காரோ யாரோ என் தெய்வமே இது பொய் தூக்கமா நான் தூங்கவே இனி நாடாகுமா ஆராரிரோ பாடியதாரோ யாரோ இதை குடிச்சிட்டு அப்படியே பொத்துன்னு விழுந்துட வேண்டியதான். இனி எதுக்கு நம்ம உசுரோட வாழணும்? போன நாத்த அடிக்குது. வாங்கண்ணே, ஊர்ல உலகத்துல நடக்காத நடந்து போச்சு. வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு அழகுன்னு. அந்த வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு அழகு. எனக்கு தோல்வி தானே நடந்துகிட்டு இருக்கு. கஜினி முகமது எத்தனை முறை படம் எடுத்து தோத்தாரு. இது வேறயா? அப்புறம் அவர் ஜெயிக்கலையா? கஜினி முகமது குதிரை இருந்துச்சு, என்கிட்ட கழுத கூட இல்ல, எல்லாம் தான் போச்சே. அண்ணே, போனதெல்லாம் திரும்பி வர என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு. தம்பி, என்கிட்ட உசுறு மட்டும்தான் இருக்கு. அந்த உசுரை வச்சு கவுன்சிலர் குணவதியே கட்டிக்கிட்டா அதுக்கு நான் இப்பவே செத்துட்டா? மனுஷ பிறந்ததே வாழறதுக்கு தான், சாகிறதுக்கு இல்ல. வாங்கண்ணே, ஏன் சோழிய முடிக்காம விட மாட்டாங்க போல. கஜினி முகமதுலாம் கூப்பிடுறாங்க. மருது, எனக்கும் குணவதிக்கும் ஒத்து வராது. என்னைய விட்டு நம்ம ஓடி போயிடலாம். எல்லாம் சரியா வரும். வாங்க. அவ பெரிய பிராட் சிரிக்கி போல ஏதோ சீட்டு கம்பெனி நடத்தி பணத்தை ஏமாத்திருக்கான். அதை வசூல் பண்றதுக்கு மக்கள் கூட்டம் அடிக்கிறாங்க. பாத்தீங்க என்ன லூசா? குணவதியை பொண்ணு பார்க்க தான் இத்தனை பேர் வந்திருக்காங்க. குணவதியை பொண்ணு பார்க்கறாங்க. பாருங்க அண்ணி. குணவதி அக்கா, 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 குணவதி அக்கா. உடையா பிடிச்சி நிக்கிறேன், கொல்ல போறேன் பாரு. அது ஏன் கூடடா? யார இவர? வா. ஏ கூப்பிடா. ஒண்ணும் இல்ல. என்னைய வா. யோ குளியில தள்ளாதீங்கடா. பச்சை பேர பாருங்கலத்துல தள்ளுறீங்கடா. அண்ணிய எத்தனை பேர் பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க. அப்படியே? ஆனா அண்ணி உங்களை மாத்திரம் தான் வர சொல்லிருக்காங்க. அன்னிக்கு உங்க மேல ஒரு இது. என்ன விஷயம் அக்கா பார்க்க வந்திருக்கீங்க? இந்த வந்துடுறேன். டேய் டேய், கறிக்கொண்ட கறிகளா, எதிரிய மன்னிச்சிரோண்டா, துரைய மன்னிக்க மாட்டேன்டா. குளிய பறிச்சிட்டு இங்க என்ன ஃபைட் பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன மாதிரி அடிக்கிறாரு? சும்மா அப்படித்தான் தமாசு பண்றது. வாய மருது. அண்ணன் 2 நாளா சாப்பிடல, தூங்கல. கட்டினா உங்களை தான் கட்டுவேங்கிறாரு. இல்ல என்ன கனவுல உங்க 2 பேர் கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து அப்படியே தாளாட்டிட்டு இருக்காராம். டெய்லி ராத்திரி மனசு கடந்து ஏதோ அடிச்சுக்குதுரான்னு புலம்புறாரு. பொய் பொய். ரியலி காலி? அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்திருக்காரு. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லை. பட் என்னோட கண்டிஷன் என்னன்னு என் பிஏ சொல்லுவாரு. அக்கா இதுக்கு முன்னாடி டீ கடை வச்சிருந்தாங்க. வாரத்துக்கு ஒரு முறை சரக்கு எடுக்க சந்தைக்கு போவாங்க. ஆனா இப்ப கவுன்சிலர் ஆயிட்டாங்க. கட்சி விஷயமா பல ஊர் போக வேண்டியது வரும், பல பேரை பார்க்க வேண்டியதா இருக்கும், பல இடங்களில் தங்க வேண்டி வரும். இதுக்கு சம்மதம்னா சொல்லுங்க, அக்கா கிட்ட பேசலாம். இப்படி கண்டிஷன் போட்டாரா வாழ்றீங்க? எனக்கும் சில நேரம் கோபம் வரும், கொலையாகி போகும். நான் கிளம்புறேன். வா, நம்ம ஓடிடலாம். இருக்க இடம் இல்ல, திங்கிறதுக்கு சோறு இல்ல. துபாய்க்கு போனா கூட ரிட்டர்ன் டிக்கெட் எடுக்க காசு இல்லண்ணே. காசு இல்ல உங்ககிட்ட இருக்கு. இது கவரிங்கண்ணே, நல்லா யோசிச்சு சொல்லுங்கண்ணே. யோசிச்சு அண்ணா ஓகே சொல்லிட்டாரு. நான் எப்பயா ஓகே சொன்னேன்? மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறின்னு நானே சொல்லிட்டேனே. அப்படியா அண்ணே? தம்பி சொன்னா எல்லாம் சரியா தானே இருக்கும். டேய் நீ சும்மாரு. காளி, போன எலெக்ஷன்ல 6 ஓட்டு வாங்குனீங்க. 6. இந்த எலெக்ஷன்ல 2 ஓட்டு வாங்கிருக்கீங்க. 1 உங்களுக்காக நீங்க போட்டது. இன்னொன்னு யாரு போட்டது சொல்லுங்க பாக்கலாம். இன்னொன்னா தம்பி மருந்து போட்டிருப்பானா? உங்களுக்காக நான் போட்டது. பிகாஸ் ஐ லவ் யூ. யாரடி நீ மோகினி, கூரடி என் கண்மணி,
ஆசையுள்ள ராணி அஞ்சிடாமலே நீ ஆட ஓடி வா காமினி ஆசையுள்ள ராணி அஞ்சிடாமலே நீ ஆட ஓடி வா காமினி யாரடி நீ மோகினி நான் வேணுமா அன்பே ஆஹா என் நன்பே ஓஹோ என் நன்பே வா என் நன்பே நீ வா பண்பாடும் என் நன்பே நீ வா எந்த நாயிடா செல்போனை கண்டுபிடிச்சது? ஹலோ குணவதியா? ஆமாங்க. நான் அமைச்சரோட பிஏ பேசுறேன். நம்ம தொகுதிக்கு இடைத்தேர்தல் வருது. உங்களை எம்எல்ஏ போஸ்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க. அமைச்சரை பார்க்க உடனே வர முடியுமா? கண்டிப்பா வரேங்க. இப்பவே வரேன். வைங்க. என்னடி எங்க எம்எல்ஏ போஸ்டுக்கு என்ன சிபாரிசு பண்ணிருக்காங்களா? நான் போய் பார்த்துட்டு உடனே வரேன். நீங்க பாலை குடிச்சிட்டு படுங்க. இங்க பாரு எடி இது ஃபர்ஸ்ட் நைட் ரெடி. நம்ம ஃபர்ஸ்ட் நைட். ஐயோ என்னடா அக்கா சொன்னா எல்லாம் சரியா தான் இருக்கும். பால் குடி. உன்னை உங்க அக்காளே கொல்ல போற பாரு. ஐயோ என் வாழ்க்கைய போச்சு. என் ஃபர்ஸ்ட் நைட்டே போச்சு. நான் என்ன பண்றது? எம்எல்ஏ ஆபரே எம்பி ஆபரே தடவை போயிட்டு இருந்தா என் வாழ்க்கை என்ன ஆகுது? ஏண்டா நாய ஊம்பார்ல ஏன் சரக்கு வைக்க மாட்டேன்றியா? சரக்கு வித்தாயா வேலை போயிடுயா? வேலையா? இப்ப உயிரே போயிடுமே. ஐயோ எனக்கு இப்பதான் கல்யாணம் ஆச்சு. கவலைப்படாத, அவளோட உசுரையும் சேர்த்து தூக்கிடலாம். உன்னெல்லாம் வெட்டி போட்டாதான் சரி வரும். ஏய் போட்டுங்க. யாரு? நான் தான் சஞ்சீவி. ஓ சஞ்சீவியா? என்ன சார் இந்த நேரத்தில்? யாரும் பார்க்கல. உள்ள வாங்க சார். ஏண்டா காட்டி கொடுத்த? உன் கள்ள சரக்க குடிச்சு தர்மபுரியில 4 பேர் செத்து போனாங்கல்ல, அதுல என் தம்பியும் ஒருத்தன். ஓ தம்பி பாசமா? அப்ப தம்பியோட போயிடு. உனக்கு ஏதாவது தம்பி பாசம் இருக்காடா? எனக்கு எந்த பாசமும் இல்லை சார். நான் இங்க வரவே இல்லை. நான் எதையுமே பார்க்கல சார். ஒரே குத்துல இறங்கிடுச்சா? நல்லா பிடிச்சிருக்க. நீ தான் படிச்சு கிழிச்சிட்டல, அப்புறம் என்னத்துக்கு படிக்கிற? புக்க குடு புக்க குடுறி. மாட்டேன். பாரு இப்ப குடுக்க போறியா இல்லையா? ஏய் குடுறி. அம்மா பாருங்கம்மா. ஏன்டா அவளை தொந்தரவு பண்ற? புக்ல மாப்பிள்ளை போட்டோ வச்சுக்கிட்டு லவ்ஸ் பண்ற. ஓ ஒரு 20 பத்திரிக்கை கொடுமா. உனக்கு எதுக்குப்பா 20 பத்திரிக்கை? உன் கூட இருக்கறதே 5 பேர் தானே. நான் கட்டிக்கு போற பொண்ணோட சொந்தக்காரன்லாம் கொடுக்கணும். கொடுமா. கல்யாணமா? மருது நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு கருப்பருப்பாளா சிவப்பருப்பாளா? ரிசப்ஷனுக்கு வருவாள
அப்ப பாத்து என்ன அப்பனோ என்ன புள்ளையோ படிச்சிருக்காளா? பாத்தியாடி ரிசப்ஷனுக்கு வருவாள்ல அப்ப கேட்டுக்கோ. அழகா இருப்பாளோ? அதுவும் அவன் திட்டும் போது அப்படியே சும்மா கேட்டுன்னு. நான் ரிசப்ஷன்ல பாத்துக்கிறேன். அப்பா பாத்தம்மா. பொண்ணுக்கு கல்யாணம், சாமி பேர்லயே அர்ச்சனை பண்ணிடுங்க. ரொம்ப கொடுத்து வச்சவங்க நீங்க. கல்யாணம் எல்லாம் உங்க பையனே நடத்துற மாதிரி இருக்கு. ஆமா ஆமா, மறக்காம எல்லாரும் கல்யாணம் சாப்பிட்டு போங்க. எப்ப வேணா சாப்பிடலாம். இப்ப இந்த வேலையை முடிச்சுடுவோம். வர்றேன். அத்தை வணக்கம் அத்தை. யாரு? என் தங்கச்சி கல்யாணம், கண்டிப்பா வந்துடணும். உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு நான் எதுக்குப்பா வரணும்? சொல்றேன். இந்த பத்திரிக்கையை உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் கொடுங்க. எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு எதுக்குப்பா நான் கொடுக்கணும்? நான் கட்டிக்கு போற பொண்ணோட அம்மா நீங்க. இந்த பத்திரிக்கை உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் கொடுத்தீங்கன்னா எல்லாரும் என் தங்கச்சி கல்யாணத்துக்கு வருவாங்க. அப்படியே ஒருத்தர் தெரிஞ்சு புரிஞ்சு பழகலாம் இல்லையா? கரெக்டா அத்தை? என்னது அத்தையா? திறந்த வீட்டுல நாய் நுழைற மாதிரி நுழைஞ்சிட்டு ஆம்பளை இல்லாத வீட்டுல வந்து கலாட்டா பண்றியா? யார் நீ? பொறுக்கி புறம்போக்கு மூஞ்ச பாரு. முதல்ல வெளியே போ, வெளியே போன்னு சொல்றேன்ல. வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டு யாரடா அத்தைங்கற? யார் நீ? முதல்ல எங்க இருந்து வர? ஒரு அழகான பொண்ணு வீட்ல இருந்தா சொந்தக்காரங்க ஆம்பளை இல்லாத வீட்டுல வந்து அரஞ்சகம் பண்றியா? வெளியே போடா. சும்மா குடி, வெக்கப்படாத. மாமா வரலையா? குடும்பத்தோட வரணும். கண்டுபிடிச்சிட்டேன். வணக்கங்க. என்ன பிரச்சனை உனக்கு? மருமகளை காட்டுறேன்னு சொன்னேன். பத்தாவதுக்கு நானே பாத்துக்கணும் சவால் விட்டுட்டேன். அதை என்கிட்ட நேர்ல வந்து கேட்டுக்கலாம்ல. ஏன் இப்படி புள்ள பிடிக்கிற மாதிரி பின்னாடியே சுத்திட்டு இருக்க? தங்கச்சிக்கு பக்கத்துல நிக்கிற பாரு, அந்த பொண்ணு. 3 பேர் நிக்கிறாங்க. வெள்ளை சுடிதார். இப்ப பாரு வேடிக்கை. பா பா பா. என்னையா பாக்க பெரிய மனுஷன் மாதிரி இருக்க? அறிவில்ல? இவ்ளோ வயசாச்சு உனக்கு விவசாய இல்ல? ஐயோ, நான் மருதோட அப்பா. ஐயோ சாரி அங்கிள். ஏமா என் மருமக எப்ப இருக்க பாத்தியா? ஏய் மருது, கல்யாணத்துக்கு காளி என்ன கூப்பிடவே இல்ல. டேய் உனக்கு விஷயம் தெரியாது. குணவதி காளி என்ன விட்டுட்டு எம்எல்ஏ கூட போயிடுச்சு. அப்ப காளி என்ன கதி? அவர் திரும்ப துபாய்க்கே போயிட்டாரா. ஐயோ, திரும்ப வந்தாருன்னு வச்சுக்கோ, உன் கல்யாணத்தை முடிச்சிடுறேன். வாடா. நம்மளுக்கு நல்லா இருக்கும். குடிக்காம இருந்து பாருங்க, எல்லாருக்குமே நல்லா இருக்கும். நம்ம கூட இருக்கிறவங்க நல்லா இருப்பாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு நல்லா இருப்பாங்க, ஊரே நல்லா இருக்கும், நம்ம லவ் பண்ற பொண்ணு நல்லா இருக்கும், ஃபேமிலி நல்லா இருக்கும். என்னடா ஓவர் அட்வைஸ் பண்றேன்னு நினைக்கிறீங்களா? உங்க லைஃப் உங்க கையில இருக்கு. ஜாலியா இருங்க. சங்கல ஆரம்பிச்சிட்டீங்க ஒரு புல்லுனே. முதல்ல கூட இருக்கிறவங்களை திருத்தணும்.